வணக்க நண்பர்களே, ஜெர்சா கிச்சன் சேனல்ல இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவையான மீன் தொக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மீன் தொக்கு செய்யறதுக்கு அதிக முள்ளில்லாத மீனா பார்த்து எடுத்துக்கோங்க. அப்ப இதோட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். இந்த சுவையான மீன் தொக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த தொக்கு செய்யறதுக்கு நான் இப்போ கோழி அவரில் எடுத்து வச்சிருக்கேன். அதை நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த ரெண்டையும் சேர்த்து இதை நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்ட அப்புறம் இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்ல விடலாம். அப்புறம் ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இங்க மேக்னேட் பண்ணி வச்சிருக்கிற மீனை இதுல வச்சிடலாம். இனி இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த டைம் இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணலாம். இந்த மசாலா ரெடி பண்றதுக்கு நான் இப்போ மிக்சி ஜார்ல ஒரு தக்காளி சின்னதா கட் பண்ணிருக்கேன். கூடவே சின்ன வெங்காயத்துல 4 சின்ன வெங்காயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம மீனை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இனி இதை வேறொரு பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இனி அதே எண்ணெயிலே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டையும் சேர்க்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்ச அப்புறம் இதுல 15 சின்ன வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்க்கிறேன். இனி சின்ன வெங்காயத்தை ஒரு வாட்டி நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்ட அப்புறம் இதுல கருவேப்பிலை சேர்க்கலாம். எப்பவுமே இந்த மீன் தொக்கு செய்யும் போது கருவேப்பிலை அதிகமா எல்லாத்துலயுமே சேர்த்துக்கோங்க. அப்போ அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இனி வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கிறேன். இதையும் சேர்த்து இதோட ராஸ்மல் போறது வரை இதை நல்லா வதக்கிடலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் இதுல சேர்க்கலாம். மசாலாவையும் சேர்த்து இதோட ராஸ்மல் போறது வரை இதை நல்லா கலந்து விடலாம். இது கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. இனி இதுல புளிதண்ணி சேர்க்கலாம். நான் இப்போ 1 டீஸ்பூன் அளவு புளிதண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதுல சேர்க்கிறேன். சேர்த்து ஒரு முறை கலந்து விட்ட அப்புறம் இனி இதுல மசாலா சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விடலாம். இதோட ராஸ்மல் போறது வரை நல்லா கலந்து விட்ட அப்புறம் இனி இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கலாம். தண்ணி சேர்த்து இது கொதிக்கட்டும். இது கொதிச்ச அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற மீனை இதை சேர்க்கலாம். நம்ம மீனை மேக்னேட் பண்ணும்போது அதுல உப்பு சேர்த்தோம். இனி இந்த குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் இப்போ உப்பு சேர்த்தா போதும். தேவைப்பட்டா நம்ம இதை டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். இனி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற மீனை இதுல சேர்த்து இந்த மாதிரி நல்லா இந்த கிரேவியில பெரட்டி விட்டுறலாம். எல்லா இடமும் இந்த மீனோட எல்லா பார்ட்லயும் இந்த கிரேவி படிய மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படி செய்த அப்புறம் ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே குக் பண்ணுங்க. ஸ்லோ ஃபிளேம்ல இருந்து குக் ஆகட்டும். பாருங்க, இப்ப நம்மளோட சூப்பரான மீன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்டா இதுல கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. இப்ப நம்மளோட சூப்பரான மீன் தொக்கு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வீட்லயே சமைக்கலாம், நலமாக வாழலாம்.